வணக்கம் மக்களே! மீண்டும் சந்திக்கிறோம் 3வது பதிவில். ஸோ, அ என்னோட ஃபர்ஸ்ட்டு 2 பதிவ நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலான திங்ஸ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம், எந்த அளவுக்கு ஃபிலாசபிக்கலான திங்ஸ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம், எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான திங்ஸ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ, இன்னுமே நெறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. பண்ணுவோம். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டிலயே வந்து இந்த சொசைட்டி வந்து நம்மள வளர்த்துருக்கு. அண்ட் டேக்கிங் அ ரிஸ்க் இஸ் நாட் எவ்ரிபடி டூ. அண்ட் இன்னொரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் சம் பீப்பிள் ஹேவ் எனிபடி டூ சப்போர்ட். ஏதாவது ஷோல்டர் டூ கிரை. அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ ஷோல்டர் டூ கிரை. பட் யூ நோ தேர் ஆர் மச் மோர் ரோக் பீப்பிள். ரொம்பவே ஒரு ஒரு வைல்டான ஒரு கேவ் மேன் மாரி அவன் கேவ் மேனா தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாரிலாம் லோன் வுல்ஃப் அந்த மாரிலாம் தெர் ஆர் மோர் பீப்பிள் இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். யூ கேனாட் ஈவன் இமேஜின். யூ ஹேவ் டு பி எவ்ரிபடி தட் அ யூ நீட். நீ உனக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ, அந்த ரோல்ஸ் எல்லாமே நீ ப்ளே பண்ணணும். தட் இஸ் நாட் சிம்பிள் ஆஸ் யூ திங்க். அண்ட் வந்து எல்லாரும் அப்படி இருக்கிறதும் கிடையாது. ஸோ சி இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஒரு நல்ல சர்க்கிள்ல இல்ல. அன்லெஸ் அன்டில் அந்த சர்க்கிள் வந்து நம்மள வளர்றதுக்கான எந்த வழியும் பண்ணல. அந்த சர்க்கிள்ல வந்து நீங்க தான் வந்து மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் அ வெரி, வெரி, வெரி ராங் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் வந்து எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் புஷ் யுவர் செல்ஃப். அது வந்து உங்கள புஷ் பண்ணணும். உங்கள பத்தி கேர் பண்ணணும். நீங்க வந்து உங்கள ஹேண்டில் பண்ண முடியாத இடத்துல, உங்கள ஹேண்டில் பண்ற ஒரு சர்க்கிளா இருக்கணும். அந்த மாரி ஒரு சர்க்கிள் இல்லன்னா, தேர் இஸ் நத்திங் ராங். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு, யூ கேன் பி த கிரவுண்ட் ட்ரூத். நீங்க அந்த மாரி ஒரு சர்க்கிள வந்து பில்ட் பண்ணலாம். பட் பிலீவ் மீ, அந்த மாரி ஒரு சர்க்கிள பில்ட் பண்ணதுக்கப்புறம், லைஃப் வந்து பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ யூ கேனாட் இமேஜின். நீங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 வேல்யூபிளான விஷயத்த ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாரி வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் வி 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 யங் பீப்பிள் அ இந்த ஜெனரேஷன் எவ்ளோ சஃபர் பண்றாங்கன்றத வி கேனாட் புட் இன்டூ வேர்ட்ஸ். அப்கமிங் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் கூட அவேர்னஸே இல்லாம அ கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷனும் அப்படிதான் இருந்திருக்காங்க. பட் தே டசன்ட் கேர். பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிட்டு இருக்கிறதுனால, எதுக்காக இந்த மாரி ஒரு உலகத்த உருவாக்கி வச்சிருக்கீங்க? அப்படின்ற மாரி தான் ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது மனுஷன் மேல மனுஷன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த மாரி தான் இருக்கு. முன்னாடிலாம் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் சர்வைவல் திங்ஸ். நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும். சில விஷயங்கள வந்து சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற சர்வைவல் திங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக மனுஷன் வந்து அவனோட லிமிட்ஸ வந்து புஷ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. பட் நவ் இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். மனுஷனுக்கு மனுஷன் எதிரியா இருக்கான். எ அதாவது இப் ஐ டோன்ட் நோ. அதாவது கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆகி அ அதுதான் நடக்குது. ஹி ஜஸ்ட் இன்டராக்ட்ஸ் வித் திஸ் டிஜிட்டல் பாக்ஸ். அவ்வளோதான். ஸோ ஹி டசன்ட் லைக் பீப்பிள். அவனுக்கே அவன புடிக்குதான்னே தெர்ல. அந்த மாரி ஒரு விஷயத்துல அவன் வந்து மாட்டிட்டு இருக்க மாரி இருக்கு. ஸோ எத்தன பேர் அவேரா வந்து ஓகே ஐ நீட் சம் ஸ்பேஸ், பிரீத்திங் ஸ்பேஸ். ஐ நீட் டூ டூ நத்திங். இதுக்கெல்லாம் எத்தன பேருக்கு வந்து கட்ஸும் இருக்கு. இதெல்லாம் எத்தன பேருக்கு புரிதல் இருக்குன்னே ரொம்ப தெரியல. ரொம்ப கம்மி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து அம் அவேர்னஸ் இல்ல அப்படின்ட்டு நம்ம நெனச்சுக்கிறதா? இல்ல எவ்ளோ சொன்னாலும் அந்த அவேர்னஸ் வந்து இ அதாவது தூக்கத்துல இருக்கிறவன எழுப்பலாம். தூங்குற மாரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது. ஓகேவா? தூங்க வைக்கிறவன, தூங்க வைக்கணும்னு நெனைக்கிறவன, நோ வேர்ட்ஸ் டூ எக்ஸ்ப்ளைன். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஹேப்பனிங்ஸ். ஸோ மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்ஸ வந்து இதெல்லாம் உண்டாக்கி விட்டுருது.
நம்ம வந்து ஆக்சுவலி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான். நம்ம நினைச்சு பார்க்காத திங்ஸ் தான் வந்து லைஃப்ல நடக்கும். நம்ம வந்து அந்த அளவுக்கு கவனமா இருந்து, விவரமா இருந்து லைஃப்ல எதுவும் பெருசா சாதிக்க போறதில்ல. ஆனா, இந்த இந்த என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மறப்போம், மன்னிப்போமே தப்பு தான். மறக்கக்கூடாது, மன்னிக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ அறிவு, இவ்வளோ விஸ்டம் எதுவுமே யூஸ்லெஸ்ல. ஸோ, அத வச்சு ஒரு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் அவ்வளோதான். அதாவது இப்போ வந்து சே நீ வந்து அதுலேருந்து தெளிவடைஞ்சுட்ட அப்டின்னா, நீ வந்து முழுகிட்டு இருக்கவனுக்கு கை குடுக்குற அப்டின்னா, அவன் உன் கைய புடிச்சா தான் நீ வந்து அவன தூக்க முடியும். அவன் நீ கை குடுக்குறதே புரிஞ்சுக்காம தட்டி விட்டுட்றான் அப்டின்னா, அவன் இனிமே முழுக தான் போறான். உன்னால அவனுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. நீ வந்து ஒருத்தனுக்கு ஹெல்ப் ஆஃபர் பண்ற அப்டின்னா, அவன் முதல்ல உன்னோட ஆஃபர அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவன வந்து நீ ஹெல்ப்பும் பண்ண முடியும். அவன் ஹெல்ப்ப அக்செப்ட் பண்ணா தான் நீ ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ரெக்கவர் ஆக முடியும். அப்புறம் தான் அவனுக்கு புரியும். ஸோ, இப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒரு அறியாமை லெவல்ல வந்து மக்கள் வந்து சூழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறத சும்மா ஒரு பாஸ் எடுத்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. எப்பயாவது டைம் கிடைக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து தோணும். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் மாறியிருக்கா? மனுஷன் வந்து மனுஷ தன்மையே இழந்துட்டு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாரி ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கா? அப்படிங்கிறது புரியும். இத எப்படி ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டஃப் ஆக்சுவலி. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு பேசி புரிய வச்சு பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கே விருப்பம் இல்லன்னு இருக்கவங்க கிட்ட, யூ கேனாட் டாக் நத்திங். ஸோ, இட்ஸ் பெட்டர் டூ டாக் டூ பீப்பிள் ஹூ கேன் ரெசனேட். நீங்க சொல்ற தாட்ஸ வந்து யாருக்கு வந்து சிம்பிளா புரியுதோ, ஒருவேள தேர் இஸ் நோபடி, தேர் இஸ் நத்திங் டு வொரி. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ஹேவ் அக்கம்ப்ளிஷ்ட் இல்லன்னா நெறைய ஃப்ரூட்ஃபுல்லான திங்ஸ் வந்து உங்க பாஸ்கெட்ல இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி யூ வில் பிகம் அ ஸ்பீக்கர் ஆர் அ கிரியேட்டர். இட் ஹேப்பன்ஸ். ஸோ, ஒன்ஸ் நம்ம வந்து செல்ஃப வந்து நம்மள நம்மளே வந்து வேல்யூபிளா பார்த்து மாத்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திங்ஸ் மாறுது. அ யூ ஆர் அக்செப்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் த யூனிவர்ஸ் அக்செப்ட் யூ. நம்ம வந்து நெறைய கெட்ட விஷயங்கள் தான் வந்து நெறைய பெயின குடுத்துருக்கோம். பட் நம்ம இப்போ இத வந்து வி கேனாட் இமேஜின். அந்த பெயின்ல இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வார்த்தையா தான் இருக்கும் கண்டிப்பா. பட் இத விட பெரிய கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு இந்த கஷ்டத்த நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்டின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, யாஹ்! யோசிச்சு பார்த்தோம்னா, வி காட் ஆல் த டைம். வி ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் டைம் வித் தீஸ் மெமரீஸ். உண்மையிலேயே வந்து ஒரு மறக்கறதுக்கான ஒரு மிஷின்லாம் இருந்துச்சு அப்டின்னா, ஈஸியா மனுஷன் வந்து ஒரு 2 வருஷம் அவன் என்ன பண்ணானோ, அவன் ஈஸியா அதெல்லாம் மறக்கறதுக்கு ஹில் டூ இட். மறந்துட்டு ஹி ஜஸ்ட் வாண்ட் டூ லிவ் ஹிஸ் லைஃப் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இதுதான் வந்து வென் யூ கெட் டு த கோர். லைஃப்ல எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் சர்டன் திங்ஸ் யூ கேனாட் சேஞ்ச். வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் வி ஹேவ் டு மூவ் ஆன். சில விஷயங்கள் வந்து ம் எவ்ளோ எவ்ளோதான் நம்மளால வந்து ஒரு கயிற புடிச்சு இழுக்க முடியும். ஒரு பாயிண்ட் அது பிஞ்சிரும். ஸோ, லைஃப் வித் அண்ட் லிவிங் வித் தீஸ் பீப்பிள், இட்ஸ் அ வெரி ஃப்ரஜைல் ரிலேஷன்ஷிப். Nobody is going to travel with us for the lifelong, but there are some people, very 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 less, but there are some people who can really care about you. அதாவது நீ வந்து எப்படி ஒரு உன்னை நீ பார்க்குறியோ அந்த மாதிரி ரெசனேட் ஆகுற பீப்புள் அண்ட் சர்க்கிள், தேல் டேக் யூ டு த ஹைட்ஸ் வி cannot imagine. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதில் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது. அது தென் பியூர் லவ் அண்ட் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ, இந்த மாரி பாண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வந்து இட் மேக்ஸ் இட் கிவ்ஸ் அ லைஃப் அ மீனிங். பட் இது இல்லன்னா கூட யூ கேன் ரியலி லிவ் வித் யுவர் செல்ஃப். யூ கேன் ரியலி டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். இட் கேன் லிட்டரலி சீம் போரிங் டு அதர்ஸ். பட் த பெர்சன் நீ வந்து அந்த கேரக்டரா இருக்கும்போது, நோ, யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் திஸ் 24 hours is not enough for me guy. It takes a lot of time. அப்படி இருக்கும். So, that's not going to be a problem. And see you soon in my next podcast. Bye bye.